பீஃப் சாப்ஸ் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை இந்த மெத்தடு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. 1 kg பீஃப் எடுத்திருக்கேன். பீஃப் சாப்ஸ் கிரேவி செஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நிறைய பீஃப் சாப்ஸ் கிரேவி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வேறு ஒரு மெத்தடில் செஞ்சுக்கலாம். வாங்க எப்படி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நல்லா சாப்ஸ் இந்த மாதிரி தட்டி வாங்கிட்டு வந்துடுங்க. நிலக்கரி லீவ்ஸு. ஓகே, சாப்ஸ் இந்த மாதிரி நல்லா தட்டி வாங்கிட்டு வந்துடுங்க. சாப்ஸ் பீஸு நல்லா பாருங்கள், திக்னஸ் பாருங்கள். இந்த மாதிரி தட்டி வாங்கிட்டு வந்துடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். பீஃப் சாப்ஸ் செய்யறதுக்கு ஆயில் ஊற்றிங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயிலில் அனியன்ஸ் போட்டுக்கலாம். 3 பிக் அனியன்ஸு லாங்காக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போடும்போது இப்படி பண்ணி போட்டிங்கன்னா அது நல்லா உதிர ஆகிடும். நல்லா பெரிய வெங்காயம் தான், ஒரு 3 வெங்காயம் இந்த மாதிரி லாங்காக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அப்போ தான் சாப்ஸ் நம்மளுக்கு சூப்பர் டேஸ்ட் இருக்கும். சாப்ஸுக்கு அனியன் வதங்கட்டும், அதுக்குள்ளே நம்ம மசாலா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா கரம் மசாலா உங்ககிட்ட வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டுங்க. ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி போடும்போது அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். டைம் இல்லைன்னு போது நீங்கள் ரெடிமேட் கரம் மசாலா இல்லை வீட்டில் ஹோம்மேட் கரம் மசாலா இருந்தால் கூட அவைலபிளாக இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 kg பீஃப்க்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் கரம் மசாலா போட்டுக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க. நல்லா ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல், மிளகு, சீரகம், சோம்பு ஃப்ரை ஆகுது, நல்ல வாசனை வரும் நம்மளுக்கு. அந்த டைம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்க, சீரகம் கூட நல்லா பாப் ஆகுது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணது ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பவுடர் பண்ணி எடுத்து வந்துடலாம். நம்ம அனியன்ஸ் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நீங்கள் கொஞ்சம் சால்ட் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் குவிக்காக இது வதங்கிடும். நான் என்ன பண்ணுறேன், இதிலிருந்து கொஞ்சம் அனியன் எடுத்துக்கிறேன். அனியன் எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் கொஞ்சம் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறமா சொல்கிறேன் அது எதுக்குன்னு. நம்ம அனியன்ஸ் கொஞ்சம் செப்பரேட்டாக எடுத்துகிட்ட பிறகு இன்னும் கூட கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிங்க. ஏன்னா சாப்ஸ் கிரேவி நம்ம செய்யறது கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றினேன். மறுபடியும் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே இந்த ஆயிலில் தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் போட்டுங்க. ஏன்னா நம்ம இந்த பச்சை மிளகாவும் ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். நம்ம மசாலா மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் எல்லாம் வதங்கினதும் பச்சை மிளகா போட்டுங்க. 7 க்ரீன் சில்லி போடுறேன். அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி மஞ்சள் தூள், உப்புத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சு சாப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா இருக்குது மிக்ஸ் பண்ணி விடுங்க. பீஃப்லேயே நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி விடும், அதுலேயே இது வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துக்கலாம். இந்த 2 மினிட்ஸ் வதக்க விடுங்க. நம்ம மசாலா கிரைண்ட் பண்ணிட்டோம். ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுங்க. பாருங்கள், இது கிரைண்ட் பண்ணது என்ன ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வருது. அவ்வளோதான், அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை கிரைண்ட் பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச அனியன்னு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டோம்னா ஃப்ரை பண்ணி அதுவும் செப்பரேட்டாக எடுத்து வச்சேன் அந்த அனியன் மிக்ஸர் ஜாரில் போட்டுங்க. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பூண்டு இஞ்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து கறி லீவ்ஸ் இதையும் நம்ம கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். பூண்டு இஞ்சி ஃப்ரை பண்ண ஆனியன் கறி லீவ்ஸ். நம்ம மசாலா கிரைண்ட் பண்ணி செப்பரேட்டாக இருக்குது. இந்த பூண்டு இஞ்சி மசாலா செப்பரேட்டாக இருக்குது. இப்போது 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இதை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம டொமேட்டோ கட் பண்ணிட்டோம். மசாலா ரெடி. இப்போது பாருங்கள், இதில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. நம்ம இன்னும் தண்ணி ஊற்றல. ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சு எல்லா குவான்டிட்டியும் போட்டுக்கலாம். 1 kg பீஃப் சாப்ஸுக்கான மசாலா தான் நம்ம ரெடி பண்ணோம். ஜாரில் இருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே கொஞ்சம் தண்ணியை அழைச்சி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கை ஆகட்டும்.
ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேயே இது ஃப்ரை ஆகட்டும். நம்ம இன்னும் சால்ட் போடலாம். இப்போ தான் நான் சால்ட் போடுறேன், கல்லுப்பு தான் போடுறேன். ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கல்லுப்பு போட்டு செஞ்சிங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கும் நல்ல பெனிஃபிட்டு, சமையல் ருசியாகவும் இருக்கும். பாருங்க, ஆனியன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி போடும்போது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஜூஸியாக கூட இருக்கும். சாப்ஸ் ரொம்பவே ருசியாக இருக்கும். இந்த மெத்தட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி ஊற்றிக்கிங்க. ஏன்னா அதில் நிறைய ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்துச்சு, வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் இது அதுலேயே ஃப்ரை ஆகட்டும், ஆயிலில் மசாலாலன்னு விட்டேன். பாருங்க, அதுலேருந்து ஆயில் கூட செப்பரேட் ஆகி வர மாதிரி இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா 4 டொமேட்டோ, பிக் டொமேட்டோ போட்டிருக்கோம். இப்போ பீஃப் குக் ஆகிறதுக்கு இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி அப்புறம் இந்த டொமேட்டோவில் இருக்கிற தண்ணியிலேயே இது கொஞ்சம் குக் ஆகி வரட்டும். அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா. ஏன்னா ஆல்ரெடி இது ஒரு 50% குக் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோம். மசாலாலாம் அப்போ குக் ஆயிடுச்சு. இந்த டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகி வரட்டும். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே டைமர் வச்சு விடுங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, குக் ஆகட்டும். சாப்ஸ் 15 மினிட்ஸ் டைமர் வச்சேன். பாருங்க, நம்ம போட்ட டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு இருக்கு. டொமேட்டோ இருக்கிற இடமே தெரியாத மாதிரி ஸ்மாஷ் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துருக்கு. பாருங்க, ஆயில் செப்பரேட் ஆகி வந்திருக்கு, டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சு மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம செஞ்சது 1 kg குவான்டிட்டிஸ் தான் மசாலா ரெடி பண்ணோம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஒரு 10 மினிட்ஸ் விடுங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு 10 மினிட்ஸ் விடுங்க. ஸோ டோட்டலாக ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ், இப்போ ஒரு 10 மினிட்ஸ். அதுக்கு முன்னாடி ஆயிலில் ஃப்ரை ஆன ஒரு 5 மினிட்ஸ். டோட்டலாக நம்மளுக்கு ½ an hour ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தான் நான் செஞ்சுன்னு இருப்பேன். இப்போ இது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு, இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சாப்ஸ் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ஆயில் பாருங்க அதுல எப்படி செப்பரேட் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒன்ஸ் சாப்ஸ் கிரேவி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் கம்மியா இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா 2 இப்படி உடச்சி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 2ஆ உடச்சி போட்டுக்கணும். இப்போ ஃபைனலா கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு சூப்பரா பீஃப் சாப்ஸ். எனக்கு டோட்டலா இதெல்லாம் குக் ஆகி வரதுக்கு 35 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சோம். லாஸ்ட் 5 மினிட்ஸ் தான் நம்ம மீடியம்ல வச்சோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீஃப் சாப்ஸ் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஒரு முறை இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. இந்த மாதிரி மெத்தடு நீங்க கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை, see you all in next video. இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள்.